நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு குட் திங் நடக்குது, ஒரு பேட் திங் நடக்குதுன்னா, அது நம்மளோட மைண்ட் வந்து டிஃபரெண்டா நம்மள வந்து எடுத்துக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா இது என்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். அதை நான் வந்து தப்பு சொல்லல. பட் அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு ஒண்ணு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அது பண்ண முடியல அப்படின்னா, அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம மைண்ட் வந்து எடுத்துக்கிறோம். எப்படி ஒரு வின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லூஸ் ஆனோம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மள எடுத்துக்க விடாது மைண்ட். ஸோ இதுக்கு வந்து ரீசன் வந்து நம்ம கிடையாது. இதுக்கு வந்து ரீசன் வந்து நம்மளோட டைம் கரெக்டா இல்ல, இல்லாட்டி நம்ம கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் வந்து கரெக்டா இல்ல. ஸோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்மள எடுக்கவே விடாது. ஸோ அப்படிதான் நம்மளோட பிரெயினுமே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சக்சஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உனக்கு எந்த ஒரு சஃபரிங்ஸ் வந்தாலுமே அந்த சஃபரிங்ஸ் எடுத்துக்காத அப்படின்னு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹாய், என் பேர் ஜெயந்த். நான் வந்து என்னோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க் பண்றதை வந்து நான் எனக்கு மட்டுமே பண்ணாம நான் இந்த மாதிரி பப்ளிக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது எனக்குமே அது வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்றதுக்காக நானும் என்னை புஷ் பண்ணிப்பேன். அண்ட் என்னோட ஏஜ்ல என்னோட ஸ்டேஜ்ல இருக்க பீப்புள் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா, அதுமே நான் என்னென்ன பண்றேன், எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்னு பாக்குறதுக்கு உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்றதுல இது வந்து செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் கம்ப்ளீட்டா நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்றேன், எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அப்படி பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்லி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் வந்து 24ல பாஸ் அவுட். நான் என்னதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலுமே நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே நான் வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க ப்ராபப்ளி இந்த டேர்மை கேட்டிருப்பீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் கிரியேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நானுமே கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சிஜே டாக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் கொடுக்குது. அதுவுமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் லிங்க்ஸ். ஸோ அப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் வந்து நான் அதுல பேஷனேட்டா இருந்தேன். ஸோ அப்பயே வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்ஸ்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு, ஸோ ஓகே எனக்கு அந்த ஃபீல்ட் தான் ஓகே, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா இதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸ்விட்ச் ஆகி நான் இப்போ வந்து கரண்ட்லி வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன், லீட் ஜென்ரேஷன் பர்சனா ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், டிசைனிங்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கான்டென்ட் ஃபீல்ட்ல நான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். கான்டென்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து கான்டென்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும், ஷூட்டிங், எடிட்டிங், ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் வந்து ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கேன், அண்ட் இ-புக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலா வந்து நம்ம எவ்வளோ நாள் இப்படியே பண்ணிட்டு இருக்குது, நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணாம பண்றோமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு பார்த்தா அந்த ப்ராசஸே வந்து நான் ஒரு 20% கூட பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து 1 இயர்க்கு முன்னாடி ஜாப் குவிட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ஜாப்ல இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஜாப் வந்து ஒரு டெட்லைன்ஸ் இருக்கும், அது ஸ்ட்ரக்சரைஸா போயிருக்கும். ஸோ டே ஆன் டே வந்து உங்களுக்கு நீங்க புஷ் பண்ணிட்டே இருப்பீங்க ஃபார் அந்த ஒரு பர்சனுக்கு. ஸோ அப்படி இல்லாம நீங்க குவிட் பண்ணிட்டு நீங்க தனியா பண்றீங்க அப்படின்னா நமக்கே தெரியும், நம்ம ஒரு கோல்ஸ் வந்து பெருசா வச்சுக்கிற மாட்டோம். நம்ம ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு எதா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். நான் கத்துக்கிட்டேன் மேஜர் திங். இதை வந்து நான் மேஜர் திங் இந்த ஒரு விஷயத்தை தான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பாக்குறப்ப என்னோட மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்லி எல்லாருக்கும் இருக்க மாதிரி மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணா அது டைம் போறதே தெரியாது, யூடியூப் வீடியோஸ் பார்த்தா டைம் போறதே தெரியாது. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் டிஸ்ட்ராக்ஷனா பாக்குறேன். அண்ட் அதர் தென் தட் என்னோட நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன். ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து முடிக்காம நெக்ஸ்ட் டேக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போறது. ஸோ இந்த சென்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா 100% அது முடிக்க மாட்டேன். அது ஒரு 20% பண்ணிட்டு இன் பிட்வீன்ல எனக்கு வேற ஏதாவது தாட்ஸ் வந்துடும், வேற ஏதாவது ஐடியாஸ் வந்துடும். ஸோ அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். அது எதையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் அதுவுமே எனக்கு லாட் ஆஃப் ப்ரெஷர் வந்து என் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. கரண்ட்லி இந்த மேஜர் 2 திங்ஸ் தான் வந்து எனக்கு இப்போதைக்கு நெகட்டிவா தோணுது. அண்ட் அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இந்த வீடியோ பண்றது மூலமா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் டெய்லி என்னோட லைஃப் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றது மூலமா நான்
அஃப்கோர்ஸ் நான் அதை வந்து நான் கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த மேஜர் 2 திங்ஸ் தான் நெகட்டிவ்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணாம பண்ணா நெக்ஸ்ட் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் அதை கரெக்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ இப்போ உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றது மூலமா அதை வந்து நான் ஒரு டேக் அவேவா எடுத்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் த செகண்ட் திங் நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஜேர்னலிங் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலா ஜேர்னலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தேன். ஜேர்னலிங்ன்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு பெருசா தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் கேட்ட வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட தாட்ஸை வந்து ரைட் பண்ணு, ஒரு பென் அண்ட் பேப்பர்ல ரைட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல புரியாது. பட் ஓவர் த பீரியட் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ நானுமே 1 மந்த் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னை புஷ் பண்ணி தான் ட்ரை பண்ணேன். அண்ட் அது இன்பிட்வீன்ல அதுவும் குவிட் பண்ணிட்டேன். ஸோ அது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன் ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் டே 1லயே என்னை வந்து புஷ் பண்ணி எல்லா திங்ஸும் பண்ணணும் அப்படின்ற திங்கை நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுவே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிரும். ஸோ ப்ராக்ரெசிவ்லி நான் வந்து என்னை புஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால ஒரு 1 வீக் நான் இது வீடியோஸை ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்ரெசிவா அது ஒரு ரொட்டீனா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு. ஸோ யா, அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல்வேஸ் யூ விசஸ் யூ, மீ விசஸ் மீ. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம தான். அந்த விஷயத்த வந்து நம்ம வின் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதை லூஸ் பண்றோமோ அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். நம்மளோட கோல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர கம்ப்ளைண்ட் பண்றது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் த டைம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கோலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோலை கம்ப்ளீட்டா பண்ண முடியல அப்படின்னா அந்த கோல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, பர்பஸே இல்லாம ஒரு கோல் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் அ திங் ஃபார் திஸ் வீடியோ. டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் செல்ஃப், டேக் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இது 3 இருந்தாலே போதும். அண்ட் ஃபைனலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் யூ விசஸ் யூ. ஸோ ஸ்டே ஹார்ட்.